இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கடலை குழம்புங்க. கருப்பு கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். நைட்லேயே கடலை வந்து ஊற போட்டிருக்கேன். 250 கிராம் கடலை எடுத்துருக்கேன். இது நைட்டு நம்ம ஊற போட்டோம்னா காலையில் வந்து நல்லா ஊறிடுங்க. காலையில் எழுந்திரிச்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிடலாங்க. 5 விசில் அடிச்சிருச்சு. ஏர் ரிலீஸ் ஆனோன்னா எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடலைக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் கடலை தகுந்தபடி குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேங்காய்ங்க. ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் அரைச்சிருக்கேன். அப்புறம் மட்டும் சின்ன வெங்காயமும் கூட போட்டு அரைச்சிருக்காங்க. அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற போட்டு இந்த மாதிரி கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடலையில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ போதுமான அளவுக்கு போட்டுக்கோங்க. காணலைன்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ கடலை குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் சாதத்துக்கு தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொதிக்க போட்டிங்கன்னா அந்த பச்சை வாடையே இருக்காதுங்க, போயிடும். பச்சை கருவேப்பிலை போட்டு கொதிக்க விடுங்க. பச்சை வாடை இல்லாமல் போயிடுங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கடலை குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.